கோல்டு தான் வந்து பெரிய பேசு பொருளாக இருந்தது. அமெரிக்கா பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து கோல்டோட ரேட்டை தான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அதனால தங்கத்துக்கு என்றும் ஒரு பாதுகாப்பான ஒரு சேமிப்பு அது. எப்பவும் தங்கம் வந்து நிறையலாம் இல்லை உலகத்தில், ஓரளவுக்கு தான் இருக்கு. கேஸ் கிடைக்கல, நிறைய பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க. ஃபியூயல் இல்லை, டீசல் இல்லை, எல்லா இடத்துலையும் பற்றாக்குறையாக இருக்குது. இந்த போர்னால நாம சிலிண்டர்களை வந்து பெரிய அளவில் சேர்த்து சேமித்து வைக்கிறது, 2 மாதத்துக்கு வேண்டிய சிலிண்டர்களை சேர்க்கறது, சேமித்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த போதுமான அளவு அந்த கட்டமைப்பெல்லாம் நம்மகிட்ட இல்லை. இப்போ என்ன சேஃப்டி நம்ம எடுத்துக்கலாம்? இண்டக்ஷன் ஸ்டோவ், எல்லாரும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கி வச்சுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் வர்றதுல என்ன சிக்கல் இருக்கு இந்தியா? ஆனால் என்னன்னா, இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றதுன்னா 45 நாள் ஆகும். பட் ஈரானியர்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து அனுமதி கொடுத்ததா சொல்லப்படுது. இல்லை, அது உறுதி செய்யப்படாத தகவல். அதுக்கப்புறம் அதை மறுத்துட்டாங்க. ஓகே, என்ன ரீசன்னால சார்? பிகாஸ் இல்லை, யாருக்கும் அனுமதி தரல. இவ்வளோ இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு, ஐநா வந்து ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாம் எடுத்திருக்காங்களே, இந்த போர் உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த போர்னால யாருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லைலாம் சொல்லியிருக்காரு. அவர் பேச்சை யார் கேட்பா? அவர் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்கிற மாதிரி ஐநா வந்து இன்றைக்கி அந்த சூழலில் இருக்குது. ஓகே சார், ஆக்சுவலி இப்போது நீங்கள் இப்போ தான் வந்து கேஸ் தட்டுப்பாடு, ஃபியூவல் தட்டுப்பாடு இதெல்லாமே வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 1 வீக் பிஃபோர் போனீங்க அப்படின்னா கோல்டு தான் வந்து பெரிய பேசு பொருளாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த வார் அப்படின்றது தொடர்ந்து வந்து அமெரிக்கா பண்ண விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து கோல்டோட ரேட்டை தான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுச்சு. இன்றைக்கி இருக்கிறது வந்து அத்தியாவசிய தேவை. கோல்டு அத்தியாவசிய தேவையான்னு கேட்டால் இல்லை தான். பட் நிறைய பேருடைய ட்ரெடிஷ்னல் மதிக்கக்கூடிய ஒரு விஷயன்றப்போ அந்த கோல்டு ரேட் வந்து ஏன் இவ்வளோ சடன்லி வந்து ஹை ஆனது? ஏன்னா என்றைக்கும் அது ஒரு உறுதியான பாதுகாப்பான ஒரு உலோகம். அது ஆதி காலம் தொட்டு மனிதர்கள் தங்கத்தை நாடி இருக்கிறார்கள். தங்கம் வந்து ஒரு மனிதர்களுக்கே தங்கம்னு தானே பேர் சொல்கிறோம், தங்கமான மனிதர்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு தெரிந்ததுலேயே உயர்ந்த ஒரு உலோகம்னா அதுதான். அதை விட பிளாட்டினம்லாம் உயர்ந்தது, விலை அதிகமானது. ஆனால் அதை அதில் சில பேர் செஞ்சு அணிகலன்கள்லாம் செஞ்சு போட்டுக்கிறாங்க. எல்லாரும் பண்ணுறதில்லை. ஏன்னா தங்கத்துக்கு இருக்கக்கூடிய தங்கமாக ஜொலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் தங்கத்துக்கு என்றும் ஒரு பாதுகாப்பான ஒரு சேமிப்பது. எப்பவும் தங்கம் வந்து நிறையலாம் இல்லை உலகத்தில், ஓரளவுக்கு தான் இருக்குது. நாம் அதிகமாக தங்கத்தை நுகர்வோர் பயன்படுத்துகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறது வந்து இந்தியா. இந்த காரணங்களால் அது வந்து இந்த மாதிரி மற்ற செலாவணிகள், ரூபாயோ அல்லது டாலரோ, அது ஒரு நிலையாக இல்லை. மேலே போகும், கீழே வரும். ரூபாயை பொறுத்த வரைக்கும் கீழே வரதான் நம்ம பார்க்கல, மேலே தான் போயிட்டுருக்கு. அதனுடைய மரியாதை, அதனுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து இன்னும் மதிப்பு மிக்கதாக ஆகிறத நம்ம பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு சேஃப் ஜோன். இதை வாங்கி நம்ம பத்திரப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பாக இருக்கும். இல்லை காஸ், என்னன்னா அந்த போர் பதற்றம் தான் வந்து சடன்லி இதை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணுச்சோ அப்படின்றது தானே? இல்லை, கண்டிப்பாக போரும் ஒரு காரணம். இந்த மாதிரி எந்த விதமான பொருளாதார ரீதியாக உலக அளவில் எந்த அதிர்வு வந்தாலும் எந்த அதிர்வையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி தங்கத்துக்கு இருக்குது. 1970 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தங்கம் கையில் இருப்பு இருக்கோ அவ்வளவு தங்கத்துக்கு உரிய, அந்த தங்கத்துக்கு உள்ள ஒரு மதிப்பை ஒட்டித்தான் டாலரை அவர்கள் அச்சு செய்யணும்ட்டு ஒரு முறை இருந்துச்சு. அதை நிக்சன் வந்து அதை எடுத்துட்டார். ஏன்னா அதை அவரால் தொடர்ந்து செயல்படுத்த முடியல. அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அது ஒரு இடைஞ்சலாக இருந்த மாதிரி அவருடைய பொருளாதார ஆலோசகர்கள் சொன்னதுனால அவர் அதிலிருந்து வெளியே வந்த பிறகு தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது தங்கத்தினுடைய தரம், அந்த தரத்தை வச்சு தான் எவ்வளவு நீங்கள் வந்து உங்களுடைய ரூபாயோ அல்லது டாலரோ எவ்வளவு அச்சு பண்ணணும், எவ்வளவு அச்சிடுவீங்க அப்படின்றது. ஏன்னா நிறைய நீங்கள் ரூபாய் அச்சிட்டுட்டீங்கன்னா பணவீக்கம் வந்துடும். எதுவுமே நிறையா இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடையாது. தொடர்ந்து வந்து ட்ரம்ப்போட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனைகளும் வந்துச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஸோ தொடர்ந்து வந்து ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கே வார் அந்த சுச்சுவேஷன் வரும்போதே நான் தான் ஸ்டாப் பண்ணேன்னாரு. எங்கேன்னு வந்து
ரஷ்யா யுக்ரைன் போர்லையும் அதே விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணார். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஈரான் போர்லையுமே வந்து நான் சொல்லும்போது போர் ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருல. அமெரிக்காவுக்கு மட்டும்தானே ட்ரம்ப் அதிபர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லைம்மா, அவர் அதிபர் ட்ரம்ப் வந்து எல்லாவற்றையும் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிற ஒருவர். இது மாதிரி ஒரு அதிபர் அதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடி வரமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் அவர் வந்து ஒரு ஒரு அதிபருக்குரிய எந்த விதமான அந்த தரத்திற்குரிய பேச்சோ எழுத்தோ அவரிடத்தில் இல்லை. அவர் எழுதுவதும் பேசுவதும் ஏதோ ஒரு ஒரு பள்ளி மாணவன், ஒரு உயர்நிலை பள்ளி மாணவன் சண்டை போடும்பொழுது எப்படிலாம் பேசுவானோ அந்த மாதிரி அவர் அவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்துட்டு அவர் எழுதுகிறார், பேசுகிறார். அவர் வந்து உலகத்தில் இருக்கிற எஞ்சி இருக்கிற ஒரே வல்லரசு, அந்த வல்லரசனுடைய தலைவர். அவர் ஒரு 25 லட்சம் பேர் அவரை அதிகமாக வாக்களித்து அவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால் அமெரிக்கர்கள் எல்லாரும் இப்போ துன்பத்தில் இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அவருடைய ஆதரவாளர்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உலகத்தில் பல இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்த பிறகு பிரச்சனைகளும் சிக்கல்களும் பெரிய அளவில் அவர் வந்து அதை ஊதி அதை வந்து தொடங்கி வச்சு ஊதி பெருசாக்கி, இறக்குமதி கட்டணங்களாகட்டும் அல்லது அவர் வந்து வெனசுவேலாவில் போய் அதிரடி நடவடிக்கையை நடத்தி அந்த அதிபரை கடத்திட்டு வந்ததாகட்டும், இன்னைக்கு ஈரானோட அவரை சண்டை போடுறதாகட்டும், அப்புறம் மற்ற இடங்கள்லாம் அவர் இன்னும் ஒரு 8 இடங்கள்ல அவர் வந்த பிறகு தாக்குதல் நடத்தியிருக்கார். நைஜீரியா, சிரியா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் சில இடங்கள், 8 இடங்கள்ல அவர் தாக்கியிருக்கார். அதில் ஈரானும் ஒன்று. ஓகே, இப்போது இஸ்ரேல் கிட்ட ஆல்ரெடி நம்ம வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தவர் தான் இப்போ எகெயின் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்டாண்டை வந்து இந்தியா எடுத்து திரும்ப போயிட்டு ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினா நம்மளுடைய இந்த தேவைகளை வந்து தீருமா சார்? இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த மற்ற இடங்கள்ல இருந்து வாங்க, நம்ம 40 நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறோமா, அதில் ரஷ்யாவும் ஒரு நாடு. முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து 1/3 பங்கு வாங்கிட்டு இருந்தோம், அதை குறைச்சிக்கிட்டே வந்தோம். இப்போ திருப்பி அந்த அளவுக்கு வாங்குவோம். ஒருவேளை 3 பங்குக்கு மேலே கூட வாங்கினாலும், 1/3 பங்குக்கு மேலே கூட வாங்கினாலும் வாங்கலாம். பிகாஸ் வந்து இந்த அமெரிக்கா வந்து அதிபர் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருந்தார் இல்லையா, நீங்கள் வந்து இன்கேஸ் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% வந்து டேக்ஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து 18% குறைச்சிருந்தாரு. ஸோ இப்போ இந்த இஸ்ரேல்லேருந்து என்ன வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா ரஷ்யா கிட்ட வாங்க சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வாங்க ஆரம்பிப்போமா? ஆமாம், கண்டிப்பாக வாங்குவோம். வேறு இடத்துல இருந்து நமக்கு எண்ணெய் வரத்து குறைஞ்சி போகும்பொழுது அங்கேருந்து வாங்குவோம். வேறு நம்ம வெனிசுவேலாவிலிருந்து கூட வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அதிபர் ட்ரம்ப். நாம் 40 நாடுகள் கிட்டேருந்து வாங்குகிறோம் எண்ணெய். ஈராக்கிலிருந்து வாங்குகிறோம், சவுதி அரேபியாவிலேருந்து வாங்குகிறோம், ப்ராப்ளி நைஜீரியாவிலேருந்து வாங்குகிறோமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம நிறைய இடங்கள்லேருந்து வாங்குகிறோம். 40 இடங்கள்லேருந்து வாங்குகிறோம். பட் ஒரே ஒரு பிளேஸ் வந்து ஈரான் அப்படின்றப்ப ஏன் இவ்வளவு தட்டுப்பாடு வருது சார்? அது வழியாக வந்து நமக்கு வரக்கூடிய எண்ணெயில் ஏறக்குறைய பாதி எண்ணெய் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. இப்போ 3/1 பங்கு மட்டும்தான் அது வழியாக வருது அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்கிறார். நெருக்கடிக்கு பிறகு இதுக்கப்புறம் அவர்கள் கற்றுக்கொள்கிற பாடத்தில் அது வழியாக வர எண்ணெயை இன்னும் ஒரு வேளை குறைச்சிக்குவாங்களோ என்னவோ தெரியல. 30% வருது அங்கிருந்து எண்ணெய், அது 20% மாறலாம். ஓகே சார், இப்போது அமெரிக்காவோட அணுகுமுறை அப்படின்றது மற்ற நாடுகளையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ டாலருடைய அந்த மதிப்புன்றது அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன் அவர் எடுத்துக்கிறாரா? பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த வார் அப்படின்றதுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, இந்தியாவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம பிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன எடுத்துக்கிட்டாலுமே நான் நிறைய வந்து வீட்டில் குக் பண்ணுறதுக்கு கேஸ் இல்லாமல் ரொம்ப தட்டுப்பாடோடு தான் இருக்கேன். அப்படின்றப்போ தமிழ்நாட்டிலையுமே இந்த அஃபெக்ட் இருக்குல்ல. ஸோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கேஸ் கிடைக்கல, நிறைய பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க, ஃபியூயல் இல்லை, டீசல் இல்லை, எல்லா இடத்துலையும் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அங்கே நடக்கக்கூடிய வார் அப்படின்றது இந்தியாவை அஃபெக்ட் பண்ணதில்லை. ஸோ இன்னும் மோசமாகுமா நிலைமை? இல்லை, ஆகிடக்கூடாதுன்றது தான் உங்கள் எண்ணம், என்னுடைய எண்ணம், எல்லாருடைய எண்ணமும். நான் தான் முன்னாடி சொன்னேனே, இந்த 2-3 வாரத்தில் இந்த மாத கடைசிக்குள்ளே இந்த போர் நின்றுடும்னு எனக்கு தோணுது. ஓகே. ஏன்னா அவர் இன்னும் நிறைய அமெரிக்க உயிரிழப்புகளை அவர் தாங்கக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கா? அமெரிக்க பயனாளிகள், நுகர்வோர் பெட்ரோலுக்கு அதிகமான விலை கொடுக்க தயாராக இருக்காங்களா?
அப்புறம் அவருடைய தோழமை நாடுகள் படுகின்ற துன்பம், இந்த வளைகுடா நாடுகள் மேலே நடக்கிற தாக்குதல், அப்புறம் உலக பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அவருடைய முடிவுனால, இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை தரும். அதனால் இந்த போர் இந்த மாதத்துக்கு மேலே நடக்காதுன்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? நாம நடுநிலை தான். லைக் சார், இல்லை நம்மளோட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நாம் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதம் இருப்பு நம்ம வச்சுருக்கோம். பெட்ரோல், ஓகே, டீசலை பொறுத்த வரைக்கும். சமையல் வாயு, இயற்கை வாயு, இதை நம்ம சேமித்து வைக்கிற பழக்கம் பெருசாக நம்மகிட்ட இல்லை. 2 பூமிக்கு அடியில் சேகரிக்கிற 2 தடங்கள் வச்சுருக்கோம். அதில் 2 நாள் பயனுக்கான எல்பிஜி சமையல் வாயுவை சேமிக்க முடியும். சிலிண்டர்களை பெரிய அளவில் சேர்த்து சேமித்து வைக்கிறது, 2 மாதத்துக்கு வேண்டிய சிலிண்டர்களை சேமித்து வைக்கிறது, இதெல்லாம் அந்த போதுமான அளவு அந்த கட்டமைப்பெல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஓகே, இந்த போர்னால நாம அதை நோக்கி நகரணும் இனிமேல். ஓகே, இப்போ என்ன சேஃப்டி நம்ம எடுத்துக்கலாம்? இண்டக்ஷன் ஸ்டோவ், எல்லாரும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் வாங்கி வேற வச்சுக்கலாம். அதர் ஆப்ஷன்ஸ்? இல்லை, அரசே ஒரு சிலிண்டர் கொடுக்குற இடத்துல 2 சிலிண்டர் எல்லா வீடுகள்லையும் வச்சுக்க முடியும்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இடம் இருக்கிற வீடுகளில் 2 சிலிண்டர் கொடுக்குற அளவுக்கு வந்துடுறது நல்லது. அப்போது எப்போவுமே 2 சிலிண்டர் எல்லா நேரமும் இருக்கும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல லேக் டைம்ன்ட்டு, அந்த 1 மாதம் இடைவெளி உங்களுக்கு இருக்கும். ஒரு சிக்கல ஒரு மாதத்தில் அந்த சிக்கல் ஒருவேளை சரியாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, அதனால் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, இப்போ தொடர்ந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த கப்பல்களையுமே தாக்குறதா ஒரு செய்தி வந்தது. இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம கப்பல்களை ஏன் தாக்கணும்? நம்ம 2 பேருக்கும் அப்படி இல்லை. அது தெரியாதனமாக அப்படி ஏதேனும் நடந்திருக்கலாமே தவிர அப்படி. இந்திய மாலுமி ஒருத்தவங்க டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அதுதான் வேணும்னு நடந்திருக்காது. அப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குமானால். ஓகே, இப்போ இந்த எண்ணெய் வர்றதுல என்ன சிக்கல் இருக்கு இந்தியா? இல்லை, நமக்கு நம்முடைய தொடக்கத்தில் ஒரு 45% எண்ணெய் வரத்து இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ அது 30% தான் அது வழியாக வருதான். 70% அது தவிர்த்து வெளியிடங்கள்லேருந்து வருது அப்படின்ட்டு நேற்று நம்முடைய பெட்ரோலிய அமைச்சர் சொல்லியிருக்கார். இந்த நெருக்கடியினால் அவர்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். இப்போ நம்ம சமையல் வாயு கூட முன்னாடி கத்தாரில் இருந்தோம், சவுதியில இருந்தோம் நிறையா தெரிவிச்சிட்டு இருந்தோம். இப்போது அல்ஜீரியாவை அணுகியிருக்கோம், அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிருந்தெல்லாம் கூட நம்ம வாங்க முயற்சி செய்கிறோம். ஆனால் என்னென்னா, இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றதுன்னா 45 நாள் ஆகும். இப்போ வளைகுடா நாடுகள்லேருந்து இங்கே வருதுன்னா அவ்வளவு நாள் ஆகாது. அது அப்படி வர்றதுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரணும். அது இப்போதைக்கு இந்த போர்னால ஏறக்குறைய மூடப்பட்டிருக்கு. வெறும் ஈரானிய கப்பல்கள் மட்டும்தான் அது வழியாக போகுது வருது. பட் ஈரானியர்கள் நம்மளுடைய இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்ததா சொல்லப்படுது. இல்லை, அது உறுதி செய்யப்படாத தகவல். அதுக்கப்புறம் அதை மறுத்துட்டாங்க. ஓகே, என்ன ரீசன்னால சார்? பிகாஸ் இல்லை, யாருக்கும் அனுமதி தரல. நீங்கள் இந்தியர்களுக்கு மட்டும் தந்தீங்கன்னா நாளைக்கு பாகிஸ்தானிகள் கேட்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நீங்கள் விலக்கு தந்துட்டே இருக்க முடியுமா? அப்புறம் என்ன, ஒரு போர் நடத்திட்டு இருக்கோம். போர் நடத்திட்டு இருக்கும்போது இந்த போரினுடைய வலி எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? எங்களுடைய வலி உங்களுக்கு தெரியணும். அதுதான், அதனால தான் அந்த நீரிணை வழியாக உங்களை எந்த பயணமும் மற்ற கப்பல்கள் போகிறதுக்கான அனுமதி இல்லைன்னு சொல்கிறோம். அப்படித்தான் ஈரானியர்கள் அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட மொஜ்தபா கமனே கூட என்ன சொல்லியிருக்கார்? நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். ஓகே, இவ்வளோ இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு, ஐநா ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாம் எடுத்திருக்காங்களே, இந்த போர் உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த போர்னால யாருக்கும் எந்த விதமான நன்மையும் இல்லைலாம் சொல்லியிருக்காரு. அவர் பேச்சை யார் கேட்பா? அவர் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்கிற மாதிரி ஐநா இன்னைக்கு அந்த சூழலில் இருக்குது. அது இட் ஹஸ் பீன் மார்ஜினலைஸ்ட். அதாவது ஒரு ஓரங்கட்டப்பட்டு ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு இருக்கிறது ஐநா. முதல்ல ஐநான்ட்டு ஒன்று தனியாலாம் கிடையாது. இந்த உறுப்பு நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறது தான் ஐநா. நீங்கள் ஒரு குடியிருப்பில் இருக்கீங்க, அந்த குடியிருப்பில் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கீங்க. அந்த அசோசியேஷன்ன்றது தனி கிடையாது. குடியிருப்பில் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து அந்த அமைப்பை வச்சுருக்கீங்க. அந்த அமைப்பில் நீங்கள் ஒரு விதி வச்சுருக்கீங்க. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், அதுக்கப்புறம் துணை செயலாளர், இவங்க 5 பேரில் யார் ஒருத்தர் ஒத்துக்கலைனாலும் அது முடிவாகாது. 5 பேரும் மொத்தமாக ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் தனியாக செயற்குழு உறுப்பினர்களாக வச்சுருக்கீங்க. அந்த 10 பேரில் 6 பேராவது ஒத்துக்கணும்
6 பேருக்கு குறைவா ஒத்துக்கிட்டா அது தீர்மானமாக நிறைவேறாது அப்படின்னு வச்சுருக்கீங்க. இதுதான் ஐநா. இதில் இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, ஓகே. அதில் 5 பேரும் மொத்தமாக ஒத்துக்கணும்ன்ட்டு ஒரு விதி இருக்கு இல்லையா, அந்த 5 பேர் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் இருக்கான்னா ரஷ்யா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, பிரிட்டன் இருக்குது, சீனா இருக்குது. இந்த 2 பேர் யாரை எதிர்த்து நீங்கள் வந்துட்டு புகார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் அந்த புகாரை விசாரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்க தான் இந்த தவறையே செஞ்சிட்ருக்காங்க. ரஷ்யா யுக்ரைனில் போர் தொடுத்து இது 5வது ஆண்டு. அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்துட்ருக்கு. இவங்கெல்லாம் வேலிகள், வேலியே பயிர மேயுது. இப்போ எப்படி இந்த அமைப்பு என்பது தனியாக இவர்கள் உருவாக்குறது தான் அந்த அமைப்பு, இவர்கள் அதை ஒழுங்காக செயல்படுத்தணும்னு நினச்சா தான் அமைப்பு, இவர்கள் இணைஞ்சது தான். இவர்களே சரியில்லாத போது அந்த அமைப்பு எப்படி சரியாக வேலை செய்யும்? Then how to save people? இவர்களுக்கெல்லாம் நல்ல அறிவு வரணும், நல்ல எண்ணம் வரணும். Possibilities கம்மி.